ஒரு நல்ல சூப்பர் டூப்பர் ப்ராடக்ட்டை 90 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். கடை ஸ்டார்ட் பண்ண டே 1ல இருந்து நம்ம கடை பாத்தீங்க அப்படின்னா ஜே தான் இருக்கும். இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது இது பண்ணும். ஏன்னா பிசினஸ் டிசைன் பண்ணும்போது we wanted to make sure that it should be a sure shot hit business. இது கம்ப்ளீட்லி அன்ஸ்கில்டு மேன் பவரை வச்சு மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண போற பிசினஸ் அப்படின்னு. இன்னைக்கு எங்க கிச்சன்ல சமைக்கிறவங்க எல்லாமே A to Z ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. வெங்காயம் உரிக்கிறதுல இருந்து கம்ப்ளீட்டா ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. They are going to come in crowds. ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல மத்தியானம் அந்த 12:30 மணில இருந்து 2:30 மணின்ற டைம் ஃப்ரேம்க்குள்ள ஓகே பீப்புள் ஆர் கோயிங் டு கம் இன் thousands. பட் உங்களுக்கு இந்த இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பா வந்திருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கெட்ட விஷயங்கள் ரொம்ப ஈஸியா நம்ம சொசைட்டில ரீச் ஆயிடுது. பட் நல்ல விஷயங்கள் எடுத்து போதா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம்ல. சோ அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க? ஏன்னா மார்க்கெட்டிங் எவ்ரிதிங் நான் கேட்கிறேன். உங்களுக்கு எப்படி ரீச் பண்ண முடியுது உங்களால? ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் தான். ஓகே நான் இதை டிசைன் பண்ணும்போது ஒன் திங் வாஸ் வெரி கிளியர். இது கம்ப்ளீட்லி அன்ஸ்கில்டு மேன் பவரை வச்சு மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண போற பிசினஸ் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு ஒன்ஸ் ஒரு ஸ்கில்டு மேன் பவர் வச்சு ஒரு பிசினஸ் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் ஃபார்ம் பண்ணீங்கனாலே அதோட ஸ்கேலபிலிட்டி காலியாயிடும். இப்போ நான் இந்த பிசினஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் என்கிட்ட கூப்பிட்டு கேட்கிறாரு, எனக்கு கோட்டயத்துல ஒரு பர்டிகுலர் கடையை சொல்லி அந்த கடையில இருக்கிற மீன் ஃப்ரை போட தெரிஞ்ச மாஸ்டர் உங்களுக்கு எவனான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எப்போ கடை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு 1 மாசம் தான் இருக்கு. மெனுல வந்துருச்சு அதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்க மீன் வறுத்த மாதிரி தான் உங்க கடையில எய்தர் நீங்க போய் அங்க போய் கத்துக்கணும், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணணும். அந்த கடையில ஸ்பெசிபிக் கடையில இருக்கிற மாதிரி மீன் ஃப்ரை தெரிஞ்ச மாஸ்டர் எங்க போய் கண்டுபிடிச்சு பண்றது, அதை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. தட்ஸ் நாட் அ ஸ்கேலபிள் மாடல். உங்களுக்கு தெரியுமா, அதை நீங்க ட்ரெயின் பண்ண முடியும், அதை பண்ண முடியும். சோ இன்னைக்கு எங்க கிச்சன்ல சமைக்கிறவங்க எல்லாமே A to Z ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. ஒரு வெங்காயம் உரிக்கிறதுல இருந்து கம்ப்ளீட்டா ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பிரியாணி தவிர்த்து வேற ஏதாவது சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியாது. பிகாஸ் அவங்களுக்கு இது மட்டும் தான் டெப்தா டீச் பண்ணிருக்கோம் கம்ப்ளீட்டா. சோ இதுல A to Z ஓகே எனி சைஸ் ஓகே எனி ஃபார்மேட் ஓகே பண்ணமா சூப்பரா பண்ணி கொடுப்பாங்க. இதை தவிர்த்து வேற கடையில போய் அவங்களால பிரியாணி மாஸ்டர் ஆக முடியுமானா அதுவும் முடியாது. ஏன்னா இதுல என்ன அளவுகள் ஓகே அது எல்லாமே சீக்ரெட்டா இருக்கு. அது எல்லாமே அவங்களோட ரீச்சுக்கு இல்லாம இருக்கு. எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துருவோம். இதுல எவ்வளவு உப்பு இருக்கு, எவ்வளவு காரம் இருக்கு ஓகே அது எதுவுமே அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது. பட் பிரியாணி இன்னைக்கு செம்மையா செய்ய கத்துக்கிட்டாங்க. இதே பிரியாணிய எந்த ஊருக்கு போனாலும் அவங்களால எனி ஃபார்மேட்ல செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துட்டு போயிட்டு ஃபார் துபாயோ அந்த மாதிரி ஊர்கள்ல அங்க ஃபயர்வுட் யூஸ் பண்ண முடியாது, பட் சார்கோல் யூஸ் பண்ணலாம். சோ பிரியாணிக்கு என்ன தேவை, மேல தம் போடணும். இன்னைக்கு ஃபயர்வுட் யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா தம்முக்காண்டி தான். ஏன்னா அது அதோட பை ப்ராடக்ட். அங்க ஃபயர்வுட் இஸ் கம்ப்ளீட்லி பேண்ட், பட் நீங்க சார்கோல் யூஸ் பண்ணலாம். சோ சார்கோலை அடுப்பு மூட்டி அடுப்புக்கறி ஆக்கி அதை மேல போட்டு இதே பினிஷிங் கொண்டு வர வைக்க முடியும். சோ அந்த ட்ரைனிங் நம்ம கொடுத்துருக்கோம். சோ இதுதான் ஒரு மேஜர் சேலஞ்ச். பிகாஸ் நாங்க இதை செய்யற வரைக்கும் அது எல்லாமே ஐடியா தான். செஞ்சு காட்டினதுக்கு அப்புறம் தான் அது ஒரு பிசினஸ். அது அவங்களுக்கும் இருக்கும்ல. ஏன்னா மேன் பவர் ரிக்வயர்மெண்ட் நம்ம ஒரு ஏஜென்சி மூலமா தான் எல்லா மேன் பவருமே எடுத்துட்டு இருக்கோம். நான் சொல்ற மேன் பவர் ரிக்வயர்மெண்ட் கேட்டாலே ரொம்ப ஃபன்னியா இருக்கும். ஒரு மனுஷன் 2 கை 2 கால் நல்லா இருக்கிறவன கூட்டிட்டு வா, நான் சமைக்க வைக்கிறேன். அவ்வளவுதான் ரிக்வயர்மெண்ட். அவ்வளவுதான். ஒரு மனுஷன் 2 கை 2 கால் நல்லா இருக்கிறவன கூட்டிட்டு வா, இவ்வளவுதான். அவனை நான் ட்ரெயின் மாஸ்டர் ஆகிடுறீங்க. அவனை நான் மாஸ்டர். பிகாஸ் அந்த ஸ்கில் என்கிட்ட இருக்கு. அவங்க இவ்வளவு சிம்பிளா சார் அப்படின்னா நிறைய பேர் இந்த பிரியாணி போடுற மாஸ்டர் கொண்டு வா, அந்த ஊர்ல இருக்கிற அந்த மாஸ்டர் கொண்டு வா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஆளே கிடைக்காது. அது எது அவைலபிளா இருக்கு அதை வச்சு நம்ம பிசினஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்கிரீடியன்ஸும் ஓகே விச்எவர் இஸ் லோக்கல் இன்கிரீடியன்ட் ஓகே அதை யூஸ் பண்ணி பண்ணி தரணும். ஒரு காஷ்மீரில கிடைக்கிற காடமத்தை எடுத்துட்டு தான் நான் இங்க போடுவேன் அப்படிங்கிறது which is not the right business model. எத்தனை வாட்டி ஒரு வெண்டர் கட் ஆயிட்டாலே முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு லோக்கலா அவைலபிள் என்னவோ அதை வச்சு மட்டும் தான் பிசினஸ் ஃபார்ம் பண்ணணும். ஓகே சூப்பர். பட் இவ்வளவு குவாலிட்டி பத்தி பேசுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த கரண்டி வச்சுட்டு போற வெளியில போடா அப்படின்னு நீங்க சொன்ன அனுபவம் என்ன இருக்கா ஒரு ஷாப்ல? கரண்டியை வச்சுட்டா அந்த கரண்டி வச்சுட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஸ்டாஃப் கிட்ட பேர் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொன்ன அனுபவங்கள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இருக்கு. ஓகே சோ அந்த மாதிரி இருக்கு. வெளியில போடான்னு வேலையை விட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகே சோ அந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்டன்ஸ் இருக்கு. பட் அது எல்லாத்துக்குமே அவங்க வேலை செய்யாததுக்கு காரணம் கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அதுதான் மேஜர். ஓகே இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்குறோம், ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான லீவ் கொடுத்துட்டு இருக்கோம். பட் அந்த ரெஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸ்ல ஏதாவது ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகிறதுக்கு தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் we will immediately remove it. Okay, so அதை நம்ம கிளியரா பண்ணிட்டு இருக்கோம்.
அது மட்டும் இல்லாம யாராவது போலீஸ் கேஸ் அந்த மாதிரி எல்லாம் அந்த பேக்ரவுண்ட்ல எல்லாம் வந்தாங்க அப்படின்னாலும் வந்துட்டு ஓகே வி வில் சென்ட் தம் ஆஃப். ஓகே இங்க வரும்போது வேலை கத்துக்க, ஓகே உனக்கு நல்ல சம்பளம் தரோம், நல்ல வந்து தங்குற இடம் கொடுக்குறோம், நல்ல சாப்பாடு. எங்க ஸ்டாஃப்ஸுங்க எல்லாத்துக்குமே வந்து டெய்லி நான் வெஜிடேரியன் கம்பல்சரி, டெய்லி நான் வெஜிடேரியன், ஏசி அகாமடேஷன் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். பிகாஸ் நானும் போய் அங்க போய் படுப்பேன், நானும் அதே சாப்பாடு சாப்பிடுவேன். அதனால எனக்கு என்னென்ன கம்ஃபர்ட்லாம் வந்து தேவையோ அது எல்லாமே வந்து என் கிச்சன்லயும் இருக்கும், என் ஸ்டாஃப்ஸுக்கும் இருக்கும். சோ அது எல்லாமே கொடுக்கும்போது ஐ வில் எக்ஸ்பெக்ட் டிசிப்ளின். பிகாஸ் டிசிப்ளின் இல்லாம யூ கான்ட் க்ரோ. ஓகே, ஸ்கில் தேவையில்ல, பட் டிசிப்ளின் இஸ் மேண்டேட். ஓகே, சூப்பர். சோ நிறைய பிசினஸ் பத்தி பேசிட்டே இருக்கீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ அபார்ட் ஃப்ரம் பிசினஸ் ஏதோ ஒரு பேஷன் உங்களுக்கு இருக்கா? பிசினஸ் தவிர்த்து இந்த விஷயம் ரொம்ப பேஷனேட்டா இருக்கும். சோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு? என் பேஷன் ஃபுட் தான். எனக்கு அதுதான் எனக்கு பிசினஸ். எனக்கு ஃபுட்டை தவிர்த்து வேற எதுவுமே வந்து என்னை எக்ஸைட் பண்ணது இல்லை. ஈவன் நான் கார்பரேட் வர்றதுக்கு முன்னாடி கூட நான் வந்து 10ஆம் கிளாஸ்லயே வந்து நான் கேட்டரிங் தான் படிக்கணும்னு திங்க் பண்ணிட்டேன். அப்போ முடியல. அதுக்கப்புறம் கார்பரேட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு எந்த ஃபீல்ட்ல ஓப்பனிங்ஸ் கிடைச்சிட்டோ போனேன். பட் அதுக்கப்புறமா வந்து நான் நிறைய வந்து ஃபுட் ரிலேட்டட் கம்பெனிஸ்ல வந்து ஒர்க் பண்ணேன். ஓகே, ஸோ தாமு சாரோடலாம் வந்து நான் க்ளோஸா வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அது அப்படியே வந்து நம்மளோட பேஷன் வந்து பிசினஸா வந்து கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட என்ன சொல்றது, என்னோட ஃப்ரீ டைம் வந்து அது ஃபுல்லாவே வந்து பிசினஸ்ல தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப புதுசா ஃபுட் ரிலேட்டடா கத்துக்கிறது தான் உங்களோட கம்ப்ளீட் பேஷன். அதெல்லாம் முன்னாடியே கத்துக்கிட்டாச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து செஞ்சதை உருப்படியா செய்யறதுதான். இப்போ எப்படி பிரியாணிக்கு வந்து எனக்கு மாஸ் குக்கிங் ஃபார்மேட்ல வந்து பண்றதுக்கு இருக்கோ அது மாதிரி ஒரு 60-70 ரெசிபிஸ் வந்து வச்சிருக்கோம். பட் அது எல்லாத்தையுமே பிசினஸ் ஆகணும்னு சொல்லி திங்க் பண்ணது கிடையாது. ஓகே, அதெல்லாம் வந்து நாங்க சமைச்சு சாப்பிடுறதுக்கு, எங்க ஃபேமிலி சமைச்சு சாப்பிடுறதுக்கு அதுக்கான இதுவா வந்து கம்ப்ளீட்டா வந்து ரெடியா இருக்கு. பிகாஸ் தட் வாஸ் ஆல்வேஸ் பீன். சண்டே ஆச்சு அப்படின்னா எனக்கு எப்போ ஃப்ரீ கிடைக்குதோ ஓகே, எனக்கு அதுதான் வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் டைம் பாஸ். ஓகே, சூப்பர். இப்ப ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஷன் வந்து பிசினஸா பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா எனக்கு வந்து போட்டோகிராஃபி வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு வேற வழி இல்லாம நான் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்க்கு நான் போய்கிட்டு இருப்பேன் இல்லை. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனால் வேற வழி இல்லை, நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில வந்து ஒரு அக்கௌண்டண்டா போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தன்னோட பேஷனை வந்து தன்னோட லைஃபாவோ இல்லை தன்னோட பிசினஸாவோ மாத்திக்க முடியாம இருக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம சொசைட்டில. பட் ஒரு பேஷன் வந்து ப்ராப்பரா ஒரு பிசினஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்ட உங்ககிட்ட இருந்து சில சர்வீஸ் ஆகும் அவங்களுக்கு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ எப்படி வந்து என்னோட பேஷனை நான் என்னோட ப்ரொஃபஷனா மாத்தி லைஃப்ல சக்சஸ் ஆகுது அப்படின்னு யோசிக்கிற பசங்களுக்கு நீங்க என்ன டிப்ஸ் கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் திங், ஓகே, உங்க லைஃப்ல வந்து கடனே வாங்கணும். யூ ஹேவ் டு பி சேவிங் மணி. பிகாஸ் நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்போ உங்களுக்கு வந்து பணம் வருதோ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். பிசினஸ்க்கான பணம் மட்டும் போதாது, உங்க வீடும் ரன் ஆகணும். அட்லீஸ்ட் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம வீட்டு வாடகை, ஓகே, சாப்பிட்றதுக்கான சாப்பாடு, குழந்தைங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸ், அதுக்கப்புறம் மீதி மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பென்சஸ், இதுக்கு எல்லாத்துக்குமான பணத்தை முன்னாடியில இருந்தே வந்து சேமிச்சு வைக்கணும். அது வைக்காம ஓகே இன்னைக்கு நமக்கு வந்து பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லோனை வாங்கிட்டு ஒரு இஎம்ஐ தேவையில்லாத பொருட்களை வாங்கிட்டு பண்ணக்கூடாது. ஓகே, பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கிறவங்க. அண்ட் முதல் பிசினஸ் வந்து கம்பல்சரி உங்களோட ஓன் ஃபண்ட்ல மட்டும்தான் இருக்கணும். தயவு செஞ்சு உங்களோட ப்ரெஷியஸ் டைமை கொண்டு போயிட்டு பேங்க்ல வந்து என்னோட பிசினஸ் பிளானுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க அப்படிங்கறத கம்ப்ளீட்டா ஸ்கிராப் அவுட் பண்ணிருங்க. அதெல்லாம் நீங்க சக்சீட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உங்க செகண்ட் பிசினஸ்க்கு உங்களை தேடி வருவாங்க. ஃபர்ஸ்ட் பிசினஸ்க்கு நீங்க ஒரு ஐடியாவை மட்டும் தான் கொண்டு போய் வைக்க போறீங்க. அது அவங்களுக்கு சரியா கூட படிச்சு பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு டேக் லாட் ஆஃப் டைம். பாசிபிலிட்டி இருக்கு, பட் உங்களோட ஃபர்ஸ்ட் பிசினஸே அந்த லோன்ல போய் மாட்ட வேண்டாம். உங்களோட சொந்த பணத்துல பண்ணுங்க. ஏன்னா அதுதான் நீங்க உழைச்ச பணம். அதை ஹேண்டில் பண்றதுக்கு தான் உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்கு. உங்ககிட்ட ஒரு பெரிய பணத்தை கொடுத்து வந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ஸ்கில் இருக்காது. ஏன்னா அது வந்து நீங்க உழைச்சு சம்பாதிச்ச பணம் கிடையாது. இதை போடுங்க, ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேர்ல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓபன் அப் ஆகும். உங்களுக்கு பேங்க்ஸ் வந்து லோன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பிசினஸ் மேன் வந்து உங்க பிசினஸ்ல வந்து ஃபண்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, அது எல்லாமே நீங்க ஓப்பனா இருக்கு. இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் தேடிட்டு இருக்கிறதே என்ன அப்படின்னா எனக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடல் தான் வேணும்ன்றாங்க. சூப்பர். ஓகே, யாருமே வந்து நீ எடுத்ததுமே வந்து பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணல. இப்போ நம்மளோட அண்ணா நகர் ஷாப்பே பாருங்க.
அந்த ஷாப் வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது இதுக்கு என்னடா இந்த கடைக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும் அப்படிங்கிறது எப்போ மக்களுக்கு தோணுதோ அப்பதான் இந்த பிசினஸ் வந்து ரிலேட்டபிளா இருக்கும். ஒரு பெரிய நான் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் எடுத்து ஓகே நல்லா வந்து ஒரு பக்காவான ஒரு இன்டீரியர்ஸ் பண்ணி இதை பார்த்தாலே ஒரு 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருந்தாதான் இதை பண்ண முடியும்னு வந்துச்சுன்னா இந்த பிசினஸ் வில் பி அப்பீலிங் ஒன்லி ஃபார் வெரி வெரி ஃபியூ பீப்புள். இன்னைக்கு இதை வந்து ஒரு நார்மலா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இருக்கிறவங்க வந்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல வந்து இருக்கு. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஸோ இதை பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ப்ரிப்பேர் ஆகிடும். ஓகே ஓகே, சூப்பர். இப்போ இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னில ஒரு ஃபுட்ப்ரூனரா வரும்னு யோசிக்கிறவங்க எந்த இடத்துல ஸ்லிப் ஆகிறான்னு யோசிக்கிறீங்க? ஃபெயிலியருக்கு என்ன ரீசன்ஸ் இருக்கலாம்? மேபி இப்போ நிறைய பேர் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி நிறைய நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன நிறைய ப்ராஃபிட்டபிளான இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரி. பட் அதுலயும் வந்து ஒரு சில ஃபெயிலியர்ஸ் சந்திக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்னவா இருக்கும்? அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஒரு ஃபுட்ப்ரூனர் நீங்க எப்படி அட்வைஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் திங் மெனு. ஓகே, உங்க மெனு எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபெயிலியர் ரேட்டும் பெருசு. மெனுல வந்து 40 ஐட்டம் 50 ஐட்டத்தை கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களால எதுக்குமே ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம கடையில போயிட்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கோர் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 ஐட்டம் தான் கோர் ஐட்டம்ஸ், which is basically பிரியாணி, சிக்கன் 65 இவ்வளவுதான். நான் அதுல ரொம்ப கிளியரா இருக்கேன். ஓகே, என் கடைக்கு வந்தீங்களா உங்களுக்கு சூப்பர் பிரியாணி தரேன், சூப்பர் சிக்கன் 65 தரேன், அவ்வளவுதான். என்கிட்ட வந்து கோலா உருண்டை கேட்காதீங்க, மட்டன் சுக்கா கேட்காதீங்க, பார்பிக்யூ கேட்காதீங்க, ஃப்ரைட் ரைஸ் கேட்காதீங்க, நூடுல்ஸ் கேட்காதீங்க. அதெல்லாம் நான் எக்ஸ்பர்டைஸ் கிடையாது இந்த ஷாப்ல. அதெல்லாம் நான் பண்ணணும்னா நான் வேற ஃபார்மேட்ல போய் அதுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா பண்ணுவேன். பட் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஒன்லி பிரியாணி அண்ட் சிக்கன் 65. ஓகே, சோ எனக்கு இது செய்ய தெரியும் அது செய்ய தெரியும்னு நினைச்சிட்டு என் மெனுவை வந்து அவ்வளவு பெருசா வந்து வச்சுட்டீங்கன்னா உங்களால ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு நல்ல ஃபுட் கிடைக்குது அப்படின்னா மக்கள் வந்து they are going to come in crowds. ஓகே, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல மத்தியானம் அந்த 12:30 மணில இருந்து 2:30 மணின்ற டைம் ஃப்ரேமுக்குள்ள ஓகே பீப்புள் ஆர் கோயிங் டு கம் இன் thousands. எப்படி அத்தனை மெனு வந்து நீங்க பண்ணி கொடுக்க முடியும்? சோ 2 ஐட்டம் பண்ணுங்க, இல்ல ஒரு ஐட்டம் கூட பண்ணுங்க, அதை நச்சுன்னு பண்ணுங்க. அந்த ஐட்டத்துல நீங்க தான் கிங் அப்படிங்கிற ஃபார்மேட் அப்படின்னு உங்களுக்கு எதுல கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அதுல பண்ணுங்க. ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு there are very less things to purchase also. இப்போ ஒரு பிரியாணி பண்றோம் அப்படின்னா பிரியாணிக்கு ஒரு 10-15 ஐட்டம் தான் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். பட் நீங்க உங்களோட மெனுவை வந்து அவ்வளவு பெருசா ஆக்கிட்டீங்க அப்படின்னா you will have to buy several things. இதை நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி I did 2 dipsticks. ஒன்னு வந்து ஒரு பெரிய பிரியாணி பிராண்ட்ல வந்து மாஸ்டர் வந்து ஒர்க் பண்ணேன் to understand how this business works. புரியுதுங்களா? நாட் டு டீகோட் ரெசிபி, ஹவு திஸ் பிசினஸ் ஒர்க்ஸ். ஏன்னா நம்ம வீட்டுல வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ பிரியாணி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு மார்க்கெட் ஒர்க் பண்ணுவோம், மார்க்கெட்டுக்கு போவோம், கறி வாங்கிட்டு வருவோம், காய்கறி வாங்கிட்டு வருவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் பிரியாணி பிசினஸ் அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆன் அ ரெகுலர் டே ஓகே 2 மணிக்கு நாங்க எந்திரிக்கணும். 2 மணிக்கு எந்திரிச்சாதான் பிரியாணி எனக்கு 8 மணிக்கு வந்து அவுட் ஆகும். சாட்டர்டே சண்டேல நாங்க 12 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்ப்போம். அங்க இல்ல ஒரே லேர்னிங், நான் ஆல்ரெடி கத்துக்கிட்டது இல்லாம இருக்கிற ஒரே லேர்னிங் வந்து என்னோட இனிஷியல் திங் வந்து 5 மணிக்கு எந்திரிச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இது வந்து இன்னைக்கு 2 மணிக்கு மாறிடுச்சு. பிகாஸ் இந்த பிரியாணி பிசினஸ்ன்றது இது நைட் ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு காலையில வந்து பிரியாணி அவுட்புட் ஆகும். இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சர்வரா ஒர்க் பண்ணேன் 1 மாசம். அது ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட், இட்ஸ் ஆல்சோ வெரி ஃபேமஸ் பிராண்ட். டெய்லி நாங்க இண்டென்ட் போடுவோம், அதாவது நாளைக்கு எங்களுக்கு சமைக்கிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், அது மட்டுமே 400 லைன் ஐட்டம்ஸ். which means நாளைக்கு சமைக்கிறதுக்கு எனக்கு 400 பொருட்கள் வேணும். 400 பொருட்களை எப்படி நம்ம காஸ்ட் எஃபிஷியன்ட்டா வாங்குறது, எப்படி நம்ம ஸ்டோர் பண்றது, எப்படி வந்து வேஸ்டேஜ் இல்லாம வந்து நம்ம ஹேண்டில் பண்றது, which will be very very tough. அதனாலதான் இன்னைக்கு நீங்க மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்ஸ்ல போகும்போது உங்களுக்கு காஸ்டிங்ஸ் ஆர் வெரி வெரி ஹை because they cannot control wastage. At the same time the menu is also very big. Okay. So and the menu is very very core thing. Okay, அத நீங்க கரெக்ட்டா நீங்க வந்து இததான் பண்ண போறேன், இதை நான் சூப்பரா பண்ண போறேன் அப்படிங்கறதுல நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்களோட 80% சக்சஸ் இஸ் அஷ்யூர்ட். சூப்பர் சூப்பர், எக்ஸலென்ட்.
ஆக்சுவலி உண்மையிலேயே அந்த இன்டர்வியூ நான் ஆரம்பிக்கும் போது நான் வேற ஒரு பிளான்ல ஆரம்பிச்சேன். பட் அது போயிட்டு இருக்கிற அந்த உங்களோட அந்த ஃப்ளோன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலே சொல்லணும்னா. ஏன் அப்படின்னா நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ நான் சர்வரா ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ நான் மாஸ்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன் சொல்லும் போதெல்லாம் அப்பெல்லாம் ஒரு பெரிய ஒரு டிரைவன் ஃபோர்ஸ் ஒன்று உங்களுக்குள்ள இருக்கணும், ஒரு ஃபயர் ஒன்று உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தான். ஏன்னா அவ்வளோ பெரிய கார்பரேட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த நீங்க திடீர்னு நீங்க வந்து இந்த லெவல்ல இறங்கி நான் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இந்த கட்டத்துல நான் இருக்கிறது தயாரா இருக்கிறேன்னு சொல்ற அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப இருக்கிற நிறைய பசங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்து கிடையவே கிடையாது. அப்போ என்ன டிரைவன் ஃபோர்ஸ் வந்து உங்களை வந்து எடுத்துட்டு போச்சு, என்ன மாதிரி டிரைவன் ஃபோர்ஸ் இருந்தா இப்ப வர்ற பசங்களுக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க? அதை வந்து நான் பேசிக்கலி ஒரு டிப்ஸ்டிக்னு சொல்லுவோம். அதாவது வந்து என்ன சொல்றது, ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, ஆழம் தெரியாம கால விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் ஆல்ரெடி இருக்கிற ஜாபே எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஹை பேக்கேஜ் கொடுத்துட்டு இருந்த ஒரு ஜாப். அதுல இருந்து விட்டுட்டு வரும்போது ஐ ஷுட் நாட் பி earning in thousands. ஓகே, என்னோட பழைய ஜாப்ல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அதை விட பல மடங்கு சம்பாதிக்கிறதுக்கான பொட்டன்ஷியலும் ஸ்கோப்பும் இருக்கிற ஒரு பிசினஸ்குள்ள வரணும், அதை வெற்றியும் அடையும். ஓகே, அது எனக்கு வந்து இருக்கிற ஒரு பேசிக் திங். அதனால உள்ள வர்றதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன வந்து கம்ப்ளீட்டா வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் பாட்டில் நெக்ஸ் இருக்கு, எதெல்லாம் இஷ்யூஸ் இருக்கு, எதெல்லாம் பண்ணா நமக்கு தோல்விக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, அதெல்லாம் அவாய்ட் பண்ணு, எதெல்லாம் பண்ணா நமக்கு வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம்னா, பிசினஸ் இஸ் நாட் அ ஜோக், இட்ஸ் அ வெரி சீரியஸ் திங். ஓகே, பணம் இன்வால்வ் ஆக போகுது, டைம் இன்வால்வ் ஆக போகுது, அண்ட் உங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாமே வந்து இது அஃபெக்ட் ஆகும். நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னா அது என்ன மட்டும் கிடையாது, என் ஃபேமிலி ஆகட்டும் எல்லாருமே வந்து அஃபெக்ட் பண்ண போகுது, எய்தர் பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி. நான் சக்சீட் ஆனா எல்லாருக்குமே வந்து அது பெனிஃபிட் கிடைக்கும், நான் ஃபெயிலியர் ஆனேன் அப்படின்னா அவங்களும் சேர்ந்துதான் வந்து சஃபர் ஆக போறாங்க. ஸோ இறங்குறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்க மைண்ட்ல இருக்கிற டவுட்ஸை எனக்கு எந்த டவுட்டும் இல்லை அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்கு வரணும். அதுக்கப்புறம் நீங்க யார்கிட்டயாவது ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, ஓகே, அவங்க கிட்ட ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கு, பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஓகே, பண்ணிட்டு இருக்கவங்க மட்டும் கேளுங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு ஜஸ்ட் கேட்டுக்கங்க. அவங்க சொன்னதே தான் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, பிகாஸ் அவங்க எப்படி பிசினஸ் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இப்போ நான் என்னோட பிசினஸ் எடுத்துட்டு போய் வந்து ஆல்ரெடி ஒரு பிரியாணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங்கே அவங்க பெருமையா சொல்லக்கூடாது, நான் இந்த ஊர்ல இருந்து மாஸ்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன், அந்த ஊர்ல இருந்து மாஸ்டர் எடுத்துருக்கேன், என் பிசினஸே மாஸ்டர் இல்ல அப்படின்னு சொல்லும் போது என்ன வியப்பா பார்ப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு 25 வருஷம் வந்து சமைச்சிருக்கேன் அப்படிங்கிற நாலேஜ் அவங்களுக்கு தெரியாது. கரெக்ட். ஓகே, அது தெரியாது. நான் ஏதோ வந்து புதுசா எவனோ வந்து பிரியாணி கடைங்க ஹிட் ஆகுறத பார்த்து, இந்த மிட் நைட் பிரியாணி கடைங்க ஹிட் ஆகுறத பார்த்து எவனோ ஒருத்தர் வந்துட்டான் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ ஜஸ்ட் கேட்டுக்கங்க, இந்த பிசினஸ்ல ஏதாவது ஃபிளாஸ் இருக்கான்றத கேட்டுக்கங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி தாட் ப்ராசஸ் பண்ணி திங்க் பண்ணுங்க, இது நிஜமாலுமே பாசிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அட் த டிசைனிங் ஸ்டேஜ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடலாம், லைவுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம கையில கிடையாது பிசினஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து எதுவுமே வந்து கரெக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எதா இருந்தாலும் பிளானிங் பண்ணி, ஓகே, ஃபுல்லா என்ன பிளான் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதனால நீங்க வேற இடத்துல போய் அதுக்காண்டி வந்து ஒர்க் பண்ணி கத்துக்கிறீங்க அப்படின்னா அது வந்து will give you enough knowledge. எனக்கு ஆல்ரெடி நான் ஃபுட் கம்பெனிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணனால எனக்கு அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் அது எல்லாமே வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதுலாம் தெரியும். ஓகே, எதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியும், மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னென்ன காம்ப்ளெக்சிட்டிஸ் வரும் அப்படிங்கறதும் தெரியும். எனக்கு நான் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு திங் என்ன அப்படின்னா இந்த டைமிங் மட்டும். 5 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய பிசினஸ் இன்னைக்கு 2 மணிக்கு அதை புஷ் பண்ணி ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டோம். இல்லைன்னா நான் ரெக்ரூட் பண்ணும்போது நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லியிருப்பேன், அதுக்கப்புறம் 2 மணிக்கு எந்திரிக்கணும்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா there will be lot of pushbacks. இப்போ எடுக்கும் போதே சொல்லிடுவோம் பிசினஸ் வந்து 12 மணிக்கு, ஓகே, 12 மணி ராத்திரி எந்திரிக்கணும், ஓகே, நைட்டு சாயங்காலம் வந்து 6 மணியோட பிசினஸ் வந்து க்ளோஸ் ஆகும், மத்தியானம் அவங்களுக்கு ரெஸ்ட் டைம் இருக்கும் அப்படிங்கறத சொல்லி எடுக்கும்போது அவங்களுக்கும் கிளாரிட்டியோட உள்ள வருவாங்க. ஏன்னா இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை மாத்திரம் அதை மாத்திரம்னா அவங்க மைண்ட்ல கன்ஃபியூஷன் தான் பில்ட் ஆகும். ஓனர் கிளியரா இருந்துட்டாங்க அப்படின்னா அதை எடுக்கும் போதே வந்து இதுதான் உங்களோட வேலை, ஓகே, இத்தனை மணிக்கு தான் உங்களோட வேலை இருக்க போகுது, இப்படிதான் இருக்க போகுது உங்க ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா முடியும். யாரும் இன்னைக்கு வந்து வேலை செய்ய மாட்டேன்ட்டு உட்காந்துட்டு இல்ல, மக்கள் வந்து நீங்க நேத்து ஒண்ணு சொல்றீங்க, இன்னைக்கு ஒண்ணு சொல்றீங்க, நாளைக்கு வேற ஒண்ணு சொல்றீங்க, ஓகே, நேத்து சொன்னதை இன்னைக்கு தப்புன்றீங்க, உங்களுக்குள்ளேயே அவ்வளவு குழப்பங்கள் இருக்கு அப்படிங்க. நீங்க முதல்ல தெளிவா இருந்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்க வந்து உழைக்கிறத பத்தி பேசலாம் அப்படின்ற திங்க் தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த கிளாரிட்டி வேணும், அதுக்கு முன்னாடி வந்து பயங்கரமா உழைக்கணும். ஆஸ் அ ஓனர்
உங்களோட வேலையே பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் மெயினா. அதுக்கப்புறம் இட்ஸ் கோயிங் டு பி ப்ராசஸ். நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்களோ அது எக்ஸிகியூஷன் மட்டும்தான். ஸோ நிறைய விஷயங்கள் பேசியாச்சு, நிறைய பிசினஸ் சம்பந்தமாகவும் பேசுறீங்க. இப்போ இங்க வந்துருவோம், முக்கியமான விஷயத்துக்கு வந்துடும். உங்க பிரியாணி நாங்கள் சாப்பிட்ருக்கோம், அதை பத்தி சொல்லுங்க. பிரியாணி ஃபர்ஸ்ட் திங் வந்து தவுஸ்குட்டி பிரியாணி ஒரு திண்டுக்கல் ஸ்டைல் ஆத்தென்டிக் பிரியாணி. இது வந்து நம்ம வந்து கொப்பம்பட்டி ஜீரக சம்பா ரைஸை யூஸ் பண்ணி பண்றோம். கொப்பம்பட்டி அப்படிங்கிறது எதனால கொப்பம்பட்டி அப்படின்னா, கொப்பம்பட்டி அரிசி அப்படிங்கிறது கொல்லிமலை இருக்கு இல்லையா, கொல்லிமலையோட அருவி தண்ணியில வளர்றது ஜீரக சம்பா ரைஸ். அந்த கொப்பம்பட்டி ஊரை சுத்தி உள்ள ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வளர்றது மட்டும்தான் கொப்பம்பட்டி ஜீரக சம்பா ரைஸ். ஜீரக சம்பா ரைஸ்லயே அதுதான் நம்பர் 1 குவாலிட்டி. இதே ஜீரக சம்பா வெஸ்ட் பெங்கால்லயும் வந்து விளையும், பட் அதோட தண்ணி வேற. இது வந்து பியூர் ஃப்ரெஷ் வாட்டர்ல வளருது, அதனால இதோட சாஃப்ட்னஸ் வந்து ஜாஸ்தி. அதுக்கப்புறம் நம்ம வெள்ளாட்டுக்கறி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதுல 21 ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே, எல்லாமே ஃபைபர் ரிச். ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஒரு ஹைலி கிராஃப்டட் டிஷ். ஓகே, ஸோ நமக்கு இதுக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நெய் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் வந்து கடலை நெய் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஃபயர் உள்ள குக் பண்றோம். வி டோன்ட் யூஸ் எனி கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸோ அஜினோமோட்டோ எதுவும் கிடையாது, இல்ல ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவரிங் திங்ஸோ. ஓகே, எதுவுமே நம்ம பிரியாணி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷாலிட்டி. அண்ட் வி யூஸ் ஒன்லி ஃப்ரெஷ் மீட். ஓகே, ஸோ இந்த ஃப்ரோசன் மீட்டோ அது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு காலையில சமைக்கிறதுக்கான பிரியாணிக்கான கறி காலையில 6:30 மணிக்கு தான் வரும். இப்போ ஈவினிங் பேட்சுக்கு பண்றதுக்கான கறி நாங்க 2 மணிக்கு ஆர்டர் சொல்லுவோம், 3:30 மணிக்கு வரும். 3:30 மணிக்கு நாங்க பிரியாணி செய்ய ஆரம்பிச்சோம்னா ஓகே 4:30 மணி 5 மணிக்கு அவுட் ஆகி 6 மணிக்கு போயிடும். ஸோ இப்போ 2 பேட்சா நம்ம பிரியாணி போயிட்டு இருக்கு. ஆமா, 2 பேட்ச், காலையில ஒரு பேட்ச், ஈவினிங் ஒரு பேட்ச். ஸோ ஈவினிங்கும் வந்து ஃப்ரெஷ் தான், ஃப்ரெஷ் பிரியாணி. அதான் கேட்குறேன். அதே மாதிரி இப்போ நம்ம ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, ஆர்டர் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 கிலோ 5 கிலோ கறி எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா அது ஃப்ரீசருக்கு போகாது, அது அப்படியே பிரியாணியில போட்டுருவோம். ஏன் பிரியாணில போட்டுருவோம்னா இட் இஸ் கோயிங் டு என்ஹான்ஸ் டேஸ்ட் தான். ஒன்ஸ் அந்த கறி வந்து ஃப்ரீசருக்கு போகுது அப்படின்னாலே இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஆஸ் ஃப்ரெஷ். ஒரு ஃப்ரெஷ் மீட்டோட டேஸ்ட் வந்து வரப்போகுது ஒரு 5% 10% வந்து கம்மி தான். அதனால அதுலயே போட்டுருவோம். ஓகே, அதுலயே போட்டுட்டு நம்ம அன்னைக்கோட காலையிலோட மீட்டை வந்து 0. ஓகே, நைட்டும் அதே தான். ஓகே, இப்போ பார்ட்டி ஆர்டர்ஸ் எல்லாமே பண்றோம், எல்லாமே பண்ணும். பார்ட்டி ஆர்டர்ஸ், கேட்டரிங் ஆர்டர்ஸ் எல்லாமே. சூப்பர் சூப்பர். அப்ப இங்க இருந்து நான் அடுத்த கொஸ்டினுக்கு வரேன், ரொம்ப முக்கியமா. ஏன்னா உங்களோட நாலேஜ், அதுக்கப்புறம் உங்களோட பிரியாணியோட குவாலிட்டி, உங்களோட பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கே வந்து இவரோட எங்கேயாவது ஒரு இடத்துல ஃப்ரான்ச்சைசி போடலாமா அப்படிங்கிற ஆசை வருதுங்கிறது மறுக்க முடியாத 100% உண்மை. ஸோ நம்மளோட இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா அதை யோசிப்பாங்க. ஸோ இப்படி ஒரு பர்சனோட நம்ம டிராவல் பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நிறைய பேர் இன்வெஸ்ட் யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைசி பத்தி சொல்லுங்க. ஸோ எப்படி ஃப்ரான்ச்சைசி அவுட் பண்ணி கொடுக்குறீங்க, அது என்ன மாடலாக கன்வெர்ட் பண்ணுறீங்க, ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன ஃப்ரான்ச்சைசி, அதை பத்தி சொல்லுங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ச்சைசி அப்படின்னா இப்போ நாங்க வந்து சமைச்சு கொடுத்துருவோம். ஸோ எங்களோட சென்ட்ரல் கிச்சன்ல இருந்து எல்லா பிரான்ச்சுக்குமே வந்துட்டு we produce it here and then only we will give it. But அதை எடுக்கிறதுக்கு வந்து there is no franchisee fees கிடையாது. So we are the only brand who says that there is no franchisee fee because we are very confident of the business model. இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி பிசினஸஸ் இருக்கு. இப்போ சில ஃப்ரான்ச்சைசி பிசினஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களோட கடையை வந்து நாங்க எங்க மாடலுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம், இதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரான்ச்சைசி காஸ்ட் ஒன்று கொடுங்க அப்படின்னு. இப்போ அந்த 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய் கூட வேலை நடந்திருக்காது. பிகாஸ் தே ஆர் இன்டு இந்த இன்டீரியர் காஸ்ட்ல பணத்தை சம்பாதிச்சுட்டு போயிடலாம். நாங்க அப்படியே கிடையாது. ஓகே, ஃப்ரான்ச்சைசி காஸ்டே கிடையாது. நீ தைரியமா இறங்கின அப்படின்னா இந்த பிசினஸ் இஸ் கோயிங் டு பி ப்ராஃபிட்டபிள். அதுக்கப்புறமா ராயல்டி மூலமா வந்து we will earn. ஓகே, சோ அதுல வெரி வெரி சிம்பிள். அதனாலதான் இது அவ்வளவு சிம்பிளா ஓகே ஈஸி ஃபார் என்ட்ரண்டா வந்து வச்சிருக்கோம். ஏன்னா கடைக்கு கொடுக்குற அட்வான்ஸ் ஆகட்டும், இந்த கடையை செட் பண்றதுக்கான காஸ்ட் ஆகட்டும், அது எதுவுமே வந்து அவாய்ட் பண்ண முடியாது. The only thing which can be avoided at the initial stage of the business is basically the franchise cost. அதை வந்து கிளியர் பண்ணி விட்டாச்சு அப்படின்னா வரவங்களுக்கும் ஈஸியா இருக்கும், ஒரு பர்டன் இல்லாம இருக்கும். இல்லைன்னா அதுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அது தேவை கிடையாது. உள்ள வாங்க பிசினஸ்க்கு ஓகே வந்ததுக்கு அப்புறமா நீங்க ப்ராஃபிட்டபிள் ஆனதுக்கு அப்புறமா யூ வில் ஃபீல் how rich this business has been. ஓகே, இன்னைக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஃபுட் பிசினஸ் சொல்லிட்டு இருப்பாங்க, இதுல வந்து மார்ஜின்ஸ் இல்ல, இதுல இருக்கு மார்ஜின்ஸ் இல்ல அப்படின்னு ஃபுட் பிசினஸ் சொல்லவே முடியாது. பிகாஸ் அது கஸ்டமருக்கு தெரியும். 100 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா ரெகுலர் ரெஸ்டாரண்ட்ல அதோட வர்த் வந்து 30 ரூபா 40 ரூபா தான் இருக்கு, மீதி மார்ஜின் தானே. அதை நீங்க ப்ராப்பரா வந்து
பிசினஸ் வந்து எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்றீங்கன்றத பேஸ் பண்ணி தான் உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இருக்கும். இட்ஸ் வெரி வெரி ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் தான் அது. அந்த மித்தே வந்து இருக்க வேண்டாம். ஓகே, என்ன நீங்க பாத்துட்டு இருக்கோம் நமக்கு முன்னாடியும் சரி, இப்பவும் சரி, இதுக்கு அப்புறமாவும் சரி. ஓகே, ஃபுட் பிசினஸ் பண்ணவங்க தான் ஓகே எல்லாமே வந்து பணக்காரங்க இருக்காங்க. ஓகே, எல்லாமே அவங்களுக்கு எப்படி இந்த பங்களாஸ் வந்துச்சு, எப்படி இவ்வளவு லக்ஸூரியஸ் கார்ஸ் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. இது சம்பாரிச்சது தானே, அப்புறம் எப்படி மார்ஜின் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி வெரி ப்ராஃபிட்டபிள் திங் தான். ஒன்லி திங் இஸ் இதுக்கு தேவை வந்து கம்ப்ளீட் இன்வால்வ்மெண்ட். ஓகே, உள்ள வந்து இறங்கி அந்த பிசினஸ் வந்து பார்க்கணும். இது கண்டிப்பா வந்து ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கான பிசினஸ் கிடையவே கிடையாது. ஓகே, சோ இங்க ஓனர் இன்வால்வ்டா இருந்தாங்க அப்படின்னா ஓகே, இட் வில் டெஃபினெட்லி ஓவர்டேக் தேர் கார்ப்பரேட் earnings and all. ஓகே, அண்ட் as well as இது அடுத்த ஜெனரேஷனுக்கும் வந்து கொடுத்துட்டு போறதுக்கான ஒரு பிசினஸா வந்து இருக்கும். ஒரு பிராண்டை வந்து நீங்க பில்ட் பண்ணி ஓன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க கிட்ஸ் வந்து உங்களை மாதிரி வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. he will be already having an established business. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம சென்னை பத்தி உள்ள சொல்லிட்டே இருக்கீங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சென்னை அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க ஃப்ரான்ச்சைசின்னு சொல்லும் போது அதுக்கு நீங்க என்ன நாம்ஸ் வச்சிருக்கீங்க? அதுக்கு பேசிக்கலி they have to set up a kitchen also. ஓகே, இப்போ சென்னையில வந்து எங்களோட சென்ட்ரல் கிச்சனே இருக்கு அப்படின்றதுனால கிச்சனுக்கான காஸ்ட் வந்து கிடையாது. ஓகே, பட் அங்க வந்து they have to set up a kitchen also and ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். பட் கிச்சன் செலவு பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபெக்ஸ் இருக்குல்ல, அது அடிஷனலா வந்து ஆட் ஆகும். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, கண்டிப்பா நிறைய பேர் ஃப்ரான்ச்சைசி உங்களை அப்ரோச் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் உங்களுடைய மறக்க முடியாத பாராட்டு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் ஆரம்பத்துல ரொம்ப இருந்தது. ஏன்னா ஒரு நார்மலான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது எப்பவுமே சின்ன சின்ன அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது நம்மளோட அடுத்த கட்டத்தோட ட்ரிவன் ஃபோர்ஸா எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவ்வளோ நீங்க பண்ணிட்டீங்க, இவ்வளோ ரீச், இவ்வளோ இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தௌசகுட்டினா சென்னையில தெரியாத யாரும் இருக்க முடியாது ஆல்மோஸ்ட்ங்கிற அளவுக்கு நல்ல ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பாராட்டு வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிறது உங்களோட என்ன இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே? இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதான் நிறைய பாராட்டுகள் இருக்கு. இதுல ஒண்ணு வந்து ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, ஸோ ஒரு ஏசி வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க ஏசி ஆஃபீஸ்ல இருந்து. ஓகே, கூப்பிட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க. சார் வந்து உங்களை பார்க்கணும்னாங்க. ஓகே, நேர்ல வர சொல்லிட்டாங்க அப்படின்ட்டாங்க. நமக்கு தெரியல என்ன ப்ராப்ளம் வச்சு. அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் கூப்பிடுறாங்கன்னா நம்ம எதுக்கு நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்ல பசங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஆங்கிள் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லாயர்ஸ் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் போறோம். ஓகே, சோ நான் 2 hours வந்து ரிட்டர்ன் ஆகல அப்படின்னா இங்கதான் போறேன், வந்து என்னன்றதை பாருங்க அப்படிங்கிற பேக்கப் வரைக்கும் சொல்லிட்டு நாம போறோம். போனதுக்கு அப்புறமா அவரு வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள கூப்பிட்டாங்க. சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போய் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து என்னோட டீடைல்ஸ் எல்லாம் எங்க இருந்தவங்க எல்லாமே கேட்டுட்டதுக்கு அப்புறமா அவர் ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணாரு. ஏன்னா அவரோட கெஸ்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து தே ஆர் வெரி வெரி சூசி ஈட்டர்ஸ். ஓகே, எங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் வந்து இதுல இது நல்லா இல்ல அதுல நல்லா அந்த மாதிரியான இருக்கிற பீப்புள். அவங்களுக்கு நம்ம சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சாங்க. ஓகே, பிடிச்சி போனனால அவங்க இந்த மாதிரி வந்து பாராட்டினதே இல்லை. அதனால நான் ஸ்பெசிபிக்கா அவனை கூப்பிட்டு பாராட்டுறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் போனது வந்து நம்ம வேற ஏதோ இஷ்யூ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாரு. சோ அது ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. மத்தபடி செலிபிரிட்டிஸ் கால் பண்ணி வந்து சூப்பரா இருக்குன்னு அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு, இது ஆபீஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, அதுல பட் அதெல்லாம் எக்ஸ்பெக்டட் தான். இது வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ப்ளூ. நம்ம நினைச்சு போனது வேற, ஓகே நடந்தது வேற அப்படின்ற மாதிரி. சோ அது ரொம்ப ரொம்ப ஒரு மெமரபிளா இருந்தது. உண்மையில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் தான். ஃபைனல் கொஸ்டின் ஒன்னே ஒன்று என்னன்னா, இன்னைக்கு பிசினஸ் பண்ணலாம் பெரும்பாலும் அப்செட் ஆகுது கிரிட்டிக்ஸ்ல. ஸோ என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே நம்ம என்ன ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருந்தாலுமே ஒரு கிரிட்டிக்ஸ் சுத்தி வரும்போது நம்ம அப்செட் ஆகிடும் அந்த விஷயத்துல. ஸோ அந்த கிரிட்டிக்ஸ் வந்து ஒரு நல்ல பிசினஸ் மேன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி வெளியில வருது, இல்ல அந்த மாதிரி வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சொன்னீங்கன்னா இட் வில் பி சூப்பர் ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன்ஸ் பிசினஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த சோஷியல் மீடியால இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறத விட்டுருங்க. ஓகே, அது கம்ப்ளீட்லி நாட் ரெக்வயர்ட். ஏன் ரெக்வயர்ட் இல்லை அப்படின்னா அதை படிச்சு ஆர் யூ கோயிங் டு சேஞ்ச் யுவர் பிசினஸ்? இஃப் யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் யுவர் பிசினஸ் தென் யூ ஹேவ் நாட் டன் எனஃப் பேக்ரவுண்ட் ஒர்க். நம்ம சேஞ்சே பண்ண போறது இல்லை அப்படின்ற முடிவுல இருக்கிறவங்க எதுக்கு அதெல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கணும்? நாட் ரெக்வயர்ட். உங்களுக்கோட ப்ரூஃப் ஆஃப் புட்டிங் என்னன்னா உங்களோட சேல்ஸ் வால்யூம் தான். அது வந்து ஹெல்த்தியா இருக்கும்போது யூ நீட் நாட் கோ டு ஆல் தீஸ் கிரிட்டிக்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹைதராபாத்ல 2 வருஷம் தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஹைதராபாத்ல எல்லா பிரியாணி ஷாப்ஸ்லயும் வந்து நான் வந்து பிரியாணி சாப்பிட்டிருக்கேன். ஓகே, ஃபேமஸ் பிரியாணி ஷாப்ஸ் எல்லாத்துலயுமே. அதுல எனக்கு ஒரே ஒரு கடையில மட்டும்தான் எனக்கு சுமாரா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இந்தியாவை நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னாலே வேர்ல்டு ஃபுல்லா பிரியாணி அப்படின்னாலே அது ஹைதராபாத் பிரியாணி தான்.
அதுக்குதான் பேர். இங்க இருக்கிற திண்டுக்கல் பிரியாணியோ இல்ல ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணியோ அதெல்லாம் சொன்னா யாருக்கும் தெரியாது. பாஸ்மதி போட்டு பண்ற பிரியாணி ஹைதராபாத். ஆமா, ஹைதராபாத் பிரியாணி. பாஸ்மதி பிரியாணினாலே வந்து ஓகே வேர்ல்ட் ஃபுல்லா வந்து ரெகக்னைஸ்ட் வந்து ஹைதராபாத் பிரியாணி. அப்படி ஹைதராபாத்ல போய் உட்கார்ந்து எல்லா பிரியாணி கடையிலையும் சாப்பிட்டு எனக்கு பிரியாணி பிடிக்கல அப்படின்னா அதுக்கு ஹைதராபாத் பிரியாணி ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, என்னோட டேஸ்ட் பில்ஸ் அதுக்கு சூட் ஆகுது. பேசிக்கலி நம்ம வளர்ந்த விதமே வேற, நம்ம சாப்பிட்ட ரைஸே வேற, நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண அக்கம்பனிமெண்ட்ஸே வேற, டைப் ஆஃப் மீட்ஸே வந்து வேற, என்னோட டேஸ்ட் பில்ஸ் வேற. ஓகே, சோ என்னோடது இது. ஓகே, அதுல நான் கிளியரா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு வாங்க, அதே ஃபுட் அதே டேஸ்ட்ல நான் தரேன். அதுதான் என் ப்ராமிஸ். இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா நாளைக்கும் உங்களுக்கு பிடிக்காது. பிகாஸ் ஐ அம் மேக்கிங் கன்சிஸ்டன்ட் ஃபுட். அதுதான். சூப்பர், எக்ஸலண்ட். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட டைம் வந்து எங்களுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நன்றி. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டர்பிரினர் இன்டர்வியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம ஆரம்பிச்ச இன்டர்வியூ இது. ஆனால் இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கணும்னு நான் நம்புறேன். அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வரணும் அப்படின்னு நான் என்னென்ன விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், என்னோட சக்ஸஸ் ஃபேக்டர் என்னங்கிறது கூட நீங்கள் ஓப்பனாக சொல்லும்போது மற்றவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முன் வருவாங்க. நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அது அதிகமாக இருக்கும். ஒரு ஆண்டர்பிரினரா அதுதான் நான் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரோட மெயினான ஒரு மைண்ட் செட்டாக நான் பார்க்குறேன். என்ன மாதிரி நிறைய பேர் உருவாக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய இந்த கோல் கண்டிப்பாக பெரிய அளவு ரீச் ஆகும். ஸோ உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் பெருசாக இருக்கு நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு இல்லாமல் எங்களுடைய டீம் சார்பாக மனப்பூர்வ வாழ்த்துக்கள். பெருசாக நீங்கள் ஜெயிக்கணும். மீண்டும் ஒரு நல்ல சூழ்நிலையில் உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக எங்கள் டீம் வெயிட் பண்ணிருக்கோம். கங்க்ராட்ஸ் அண்ட் தேங்க்யூ சார். தேங்க்யூ.